தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்பச்சாரல். துணியை துவைச்சி வீட்டுல எடுத்து வந்து காய வைனா இங்க ஆத்து பக்கத்துலயே காய வச்சிருக்கா பத்தியா இல்லையா? சொல்லுங்க மாமியார் கல்வி. நிறைய திமிர உனக்கு. எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுவீங்களா? ஏடி துணி துவைக்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? துணி துவைச்சியா இல்ல என்ன பண்ற எது பண்ற ஆத்துல அடிச்சு போயிட்டியான்னு பக்கத்து தேடி வந்தேன். கிளவிக்கு குசுப்ப பத்தியா ஆத்துல என்ன அடிச்சுன்னு போயிடுவேனா? நீங்க ஆசைப்படுறதுல ஒன்றும் நடக்காது. நான் ஆசைப்படுறேன். ஏடி துணி எல்லாம் துவைச்சி வீட்டுல எடுத்து காய வைக்க வேண்டியதுனாடி இங்கே காய வச்சு உட்காந்துக்க. ஜோ இங்கே நல்லா காற்றடிக்குது, நல்ல வெயில் அடிக்குது, ரெண்டுமே இங்கே வருது. நம்ம வீட்டு என்ன போனால் நல்ல வெயில் மட்டும் தான் அடிக்கும், காற்றே அடிக்காது. அதனால தான் ஆற்றுல துணியை துவச்சி போட்டு எங்கேயே காய வச்சு மச்சி எடுத்துன்னு வரேன். நீங்கள் போங்க. உங்களை யார் வசம் இருந்தீங்க? ஏடி கொடி கட்டது கை உனக்கு எங்கேருந்து கடிச்சதே? வர வழியில் கடந்து சிக்கல குப்பில இருந்தா பொறிக்கி வந்து கொடி கட்டி துணி காய வச்சு நிற்கியா? இப்போ பார்ப்பா குப்பில இருந்து யார் பிடிக்கிட்டு வந்தாங்க? ஒருத்தவங்க வீட்டில் கட்டி வச்சிருந்தாங்க, அதை ஒருத்தர் வந்துட்டேன். வந்தீங்களா? சாப்பிட எதாவது கொண்டு வந்துருக்கலாம்ல? வரிய கை வீசின்னு வந்திருக்கீங்க. இருமா எழுந்து வந்து வீட்டில் வந்து சாப்பிடுமா? என்ன குழம்பு செஞ்சீங்க? வாழை மீன் வறுவலும் மஞ்சள் மீன் குழம்பு வச்சிருக்கேன். அம்மாடியோ அத்தடி அத்தா, மஞ்சள் மீன் குழம்பா? இதோ வந்துட்டேன். துணியில எடுத்துன்னு வாடி. சரி, துணியில மடிச்சு எடுத்துன்னு வரேன். போயிட்டு முன்னாடி போய் சாப்பாடு போட்டு ஆற வைங்க. வந்து நேருக்கு பின்னாடியே. ஏண்டியா பாதி துணி தான் இருக்கு, மீதி துணி இல்லங்கடி. அதெல்லாம் ஆத்துல அடிச்சுன்னு போச்சு. மிச்சம் மீதி மீந்தது இதுதான் அலசிய பிழிஞ்சு ஒத்திரி காய வச்சிருக்கேன். அடிப்பாவி, என்னோட புது பாவாடை புது ஜாக்கெட்ல இருந்தது, அதெல்லாம் எங்க காணா? அதான் சொல்றேன், ஆத்துல அடிச்சுன்னு போயிடுச்சுன்னு. உன்னை நம்பி துணி துவைக்க கொடுத்தமிச்ச பத்தியா? என்ன தண்டி அடிக்கணும். அதெல்லாம் வீட்டுல வந்து அடிக்கிறேன். போங்க போங்க. கழுதைக்கு திமிர பத்தியா? இவன் நம்பி ஒரு வேலை விட்டதுக்கு என் புது பாவாடையும் ஜாக்கெட்டும் போச்சு ஆத்தோட. புலம்பினே போவாதீங்க. எங்க வீட்டுக்கார்ட்ட கேளுங்க, உங்களுக்கு வித்த வித்தமா வாங்கி தருவாரு. அவன் முதல்ல என் புள்ள. ஆமா ஆமா, உங்க பிள்ளைதான். உங்க பிள்ளை கிட்ட கேளுங்க, வாங்கி தருவாரு. அது எனக்கு தெரியும், நீ வாய மூடு. சரிங்க தகவல்வி. திமிர பிடிச்ச மஞ்சள் மீன் குழம்பு, வாழை மீன் வறுவல். ஒரு புடி பிடிச்ச வேண்டியதுதான் இன்னைக்கு. இவன் எங்க ஏடி பண்றா? ஏடி எங்க ஏடி பண்ற? வாங்க வாங்க. என்னமோ கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கா? ஆத்தங்கரை என்ன பண்ணிருக்க நீ? ஆத்தங்கரையில் என்ன பண்றேன்? துணி துவச்சி காய வச்சுன்னு இருக்கேன். ஏடி இது என்ன உங்க வீடா இது? துணியை துவச்சமா வீட்டுக்கு எத்தனை காய வச்சமா இல்லாம ஆத்தங்கரையில துவச்சி காய வச்சிருக்கியா? ஏன்டி ஏன் இஷ்டம்? நான் வீட்டில் எத்தமே காய வைப்பேன், இல்லை ஆத்தங்கரையில காய வைப்பேன், இல்லை மலை மேலே எத்தமே காய வைப்பேன். ஏன் இஷ்டம்? அதை கேட்கறதுக்கு நீ யாரு? அது நம்ம கரெக்டா, நான் யாரு? ஏடி நீ கொஞ்சம் வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டியா? இப்போ நான் என்ன தப்பா கேட்டேன்? வீட்டுல எத்தனை காய வைக்க வேண்டியது தானே கேட்டேன். வெயில உட்காந்து காப்ப துணி காயுது அவளை காஞ்சின்னு இருக்கா. ஒரு பாசத்தை தானே கேட்டேன். ஒரு ஃப்ரெண்டு மேல இருக்க அக்கறை தானே கேட்டேன். அடாடாடா, ஃப்ரெண்டு மேலே எவ்வளோ அக்கறை? ஏடி உன் மேல எங்களுக்கு அக்கறை இருக்காதா? ஆமாம் ஆமாம், தீபாவளி போய் ஒரு வாரம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு பழம் ஒரு பலகாரம் எதுனா கொடுத்துருப்பீங்கன்னாடி ஒண்டியாக செஞ்சு ஒண்டியாக தின்னுபிட்டே நல்லா சுற்றி நிற்கிங்க ரெண்டு பேரும். ஓஹோ, மேடம் கரெக்டாக கோவமா? பின்ன இங்கே ஒருத்தி காத்துன்னு இருக்காளே நமக்காக. அவளுக்கு எத்தனை ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கலாம், அது முறுக்கு எல்லாமே கொடுக்கலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒண்டியாக தின்னுட்டு நல்லா சுற்றின்னு வரீங்களா? கொடுக்கலாம் தானே உனக்காக எடுத்து வச்சா. அப்புறம் என்னாச்சு, நீங்கள் தின்னுப்பிட்டீங்களா? ஆமா, இதெல்லாம் ஒரு பழப்பு. ஆமா, நான் தான் துணி துவச்சு காய வைக்கிறதுக்கு ஆத்துல வந்து உட்காந்து கிடக்குறேன். நீங்க எங்க போய் நிக்கீங்க ரெண்டு பேரும்? நாங்க குளிக்கலான்னு வந்தேன்டி. ஆமாடி, தீபாவளிக்கு குளிச்சதோட சரி. வீட்டுல தண்ணியே இல்லையா, அதான் ஆத்துல குளிக்கலான்னு வந்தோம். அடிப்பாவீங்களா? தீபாவளிக்கு அப்புறம் குளிக்கவே இல்லையா? இல்லடி. ஏன் உங்க வீட்டுல தண்ணி இல்லையா? எங்கடி மோட்டரு தண்ணி வர மாட்டேங்குது. தெருக்குள்ள தான் தண்ணி விடுவாங்க, நம்ம பிடிச்சி குளிக்க வேண்டியது தானே. எங்க நாங்க தூங்கி ஏந்துக்கிறதுக்குள்ள தண்ணி நின்று போகுது. வரையும் காலை கொடுத்து தூங்கி வர வேண்டியதா இருக்குது. அம்மா காலைல 5 to 6 தண்ணி விடுவாங்க. நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? 8 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் போனா அங்கே தண்ணி வருமா கூடல? அதான் பார்த்தோம். இதுக்கு மேலே விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. இனிமே எங்க நாத்தம் தங்காம நாங்களே தான் மூக்கில் பஞ்சு வச்சு சுத்தணும் போகுது. அதனால தான் ஆத்தங்கரையில போய் குளிச்சுட்டு வரலான்னு வந்தோம். குளிங்க குளிங்க. ஏன்டி நீ குளிக்கியா? என்னன்னா உங்களை மாதிரி நினச்சிங்களா? 10 நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கிறேன். தினமும் ஒரு குளிக்கிறேன். இத்தனைக்கும் வெயில் நல்லா சுடியில் காய்ச்சினா 2 வேலை கூட குளிப்பேன். காலைல ஒரு வேலை, சாயங்காலம் ஒரு வேலை. பாருப்பா. போங்க போங்க குளிங்க. கிட்ட வந்துட போறீங்க. வாடி அந்த கரைக்கா போய் குளிக்கலாம். ஆமா, அங்கதான் தண்ணி நல்லா தெளிவா இருக்கு. இங்க துணி துவச்சு அழுக்கா வச்சுக்கலாம் தண்ணியா. பாருப்பா, உங்க மேல இருக்க அழுக்க விட எங்க துணியில கொஞ்சமா தான் அழுக்கு இருக்கு. வா அந்த பக்கம் போய் குளிக்கலாம். என்ன நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் எங்க தானே இருப்பேன்? என்னன்னா உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாதுன்னு நினைச்சீங்களா? துணியெல்லாம் மடிச்சு எடுத்து நான் போயினே இருப்பேன் வீட்டுக்கு. வீட்டுல வேற ஐயோ சொன்னா வந்துருங்களேன். என்ன சொல்ல வந்த? அது ஒன்றும் இல்லை, எங்கள் மாமியார் சீக்கிரமாக வர சொல்லி இருக்குது. வீட்டில் நிறைய வேலை சாமான் அங்கே மேலே துறக்கணும். அம்மா போன ஒன்று நிறைய வேலை வச்சுருக்குது. அதை போய் நான் சேர்த்தவல ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுது. போ சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ஓடு ஓடு. நான் உங்க வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணடி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, போங்க. மூஞ்ச பண்ணல. நல்லா பாரு. அம்மா போய் தொலைஞ்சதுங்களா? என் வாயை வச்சுன்னு நானே எனக்கு சுண்ணி வச்சுருந்துருப்பேன். இந்நேரம் மஞ்சள் மீன் குழம்பு வாழை மீன் வறுவல் சொல்லியிருந்தா நேரம் குளிக்காம குழம்பு கூட வீட்டுக்கு வந்து உட்காந்துருப்பாளுங்க. என் மாமி கிட்டே வந்துட்டு வாங்கத்த. நம்ம துணி கூட வீட்டில் போய் மடிச்சிக்கலாம். எத்தனை கிளம்பலாம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து. எங்கே போனாலும் நல்ல மாதிரி பின்னாடியே தொடர்ந்து வந்துருந்துங்கம்மா. எப்படி தான் இதுங்களுக்கு மூக்கு வைத்து போது தெரியல. துணியில் நல்லா பட்டாட்ட காஞ்சிட்டு இருக்குதா, வெயில் தான் சுற்றிலும் நடிக்குதா. ஏக்கா வீடு ஃபுல்லாக ஆள் இருக்குது. ஆனால் கூப்பிட்டா ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறாங்க. ஏக்கா ஏண்டி எங்கன்னா கொஞ்ச நேரம் நிம்மதியா படுக்க உரியடி. அவன் இங்க அவஸ்தப்பட்டு நிற்கிறான். உங்களுக்கு தூக்கமா பகல்ல? ஏடி காலையில சீக்கிரமா எழுந்துட்டு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 1/2 மணி நேரமா தூங்கி இருந்தாதான் தலைவலி போவோம். நீ பொறுமையா தூங்குவா. இப்ப தலைக்கு மேல வேலை இருக்குது. தலைக்கு மேல வேலையா? இதனாடி சிலிண்டர் தூங்க நீங்க வச்சிருக்க. ஐயோ உங்களுக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைப்பேன். எங்க வீட்டுல சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. அதனால இந்த எம்டி சிலிண்டர் வச்சுங்க. புதுசா வாங்க அந்த சிலிண்டர் கொடு.
எதே ஏன் விட்டு சிலிண்டர் அவனுக்கு கொடுக்குவா? ஏன்டி நானே ஒரு சிலிண்டர் தான் வச்சிருக்கேன். உனக்கு கொடுத்துட்டு என்ன பண்றது? ஐயோ நான் வேற 5 கிலோ கறி வாங்கி வச்சிருக்கேன். சிக்கன் பிரியாணி செய்யணும், சிக்கன் 65 செய்யணும். எவ்வளவு வேலை எனக்கு இருக்குது. இப்படி என்ன பண்ண என்ன சமைக்க போற? என்னது 5 கிலோ கறி? 5 கிலோ கறி எதுக்கு வாங்கின? உன் நாத்தனாருக்கு செஞ்சு போறதுக்கு தான். எங்க எதுக்குடி இது மாதிரி காசெல்லாம் அநியாயம் பண்ற? உனக்கு என்ன வந்தது? நான் விருப்பப்பட்டா செஞ்சு போறேன். உன் சிலிண்டர் மட்டும் முதல் கொடு. சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா புக் பண்ணி வாங்கு. நான் தர மாட்டேன். எனக்கு வேணும் காப்பி வைக்கிறதுக்கு, குழம்புல சுட வைக்கிறதுக்கு. உங்கள்கிட்ட கொடுத்து அடுப்புல என்னால பத்த வைக்க முடியாது. ஆமா மேடம் வந்து சிலிண்டர்லயே தான் அப்படி சொல்றாங்க. எப்பயுமே அடுப்பு பத்த வச்சு உட்காந்துருப்பேன். அதே மாதிரி அடுப்பு வச்சு காப்பி போட்டு குடி. இந்த பாரு நீ எடுத்து வந்து கொடுத்தா உனக்கு நல்லது இல்லைன்னா நானே எடுத்துப்பேன் போய். அடி வாங்க விடி நீ என்ன இப்ப என்ன பண்றது? நான் எப்படி பிரியாணி செய்யறதா? வைக்கிற பெரிய தொல்லையே போச்சுமா. பிரியாணி தான் நான் செஞ்சு தரேன். கறி எடுத்துன்னு வா. இது சொன்ன பத்தியா வாஸ்தவமான பேச்சு. போ போ. கள்ள தூக்கி போறானே உள்ள மேல தன்னை தூக்கி போய்கிட்டு இருக்கானே. தப்பு தப்பா பாடினேரு. இவ்வளவு வெயிட்டத்துக்கு தலை வச்சா தப்பு தப்பா பாட்டு வரும். எம்பி சிலிண்டருக்கு இவ்வளவு சீனு. சரி சரி அடுப்ப பத்தவே சிக்கன் தூக்கி ஓடிறேன். போ சீக்கிரவா. மணி இப்பே 11 ஆக போதே. எப்ப சமைச்சு எப்ப சோறு போட போறா தெரியல. இவ்வளவு நம்பி வேற நான் வேற இருந்துட்டேன். இந்த சோறாக்காத அதான் டக்கு 1/2 மணி நேரத்துல செஞ்சிடலாம். 1/2 மணி நேரத்துல வாயில ஒண்ணா செய்யலாம். இன்னும் வெங்காய தக்காளி கூட அறக்கல போடுதா? ஆமா ஆமா அறக்கல. ஆமா நீ எல்லாம் எதுக்குதான் வாக்கு கொடுக்குறது தெரியல. சோறு போறேன் பிரியாணி போடுறேன்னு ஒரு வேலை உடம்பு முடிங்க அப்படி செஞ்சிடாத. சும்மா கத்தினே இருக்காத. என்ன வெயிட்டா வேற இருக்குதா? போயிட்டு டக்குன்னு வரேன். சீக்கிரவா. கழுவுனியா இல்லையா? ஐயோ என் வீட்டுக்கார வாங்கி கொடுத்து அப்படியே தூக்குலயே இருக்குது. இன்னும் கழுவுல. கடவுளே உன்னெல்லாம் வச்சு என்ன தான் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. பேசாம பருப்பு ஊற வச்சிருந்தா கூட உண்டை குழம்பு வச்சு ஒரு அப்பளத்தை வத்தை நேரம் சொத்த போட்டுருக்கலாம். மயமா இது தொலை தாங்க முடியலையம்மா. தைரம் செஞ்சா கூட காசு கொடுத்து இது வாய் முடிச்சு சும்மா இருக்க மாட்டேங்குது. மொத்தத்தையும் கெடுத்து போட முடியாது. சதீஷ்க்கு 1 லட்ச ரூபாய் வேலை வாங்கி வைக்கலாம் பார்த்தேன். மொத்தத்தையும் கெடுத்து போடுங்க. சுத்தி இருக்குதுங்களே மசாலா 1 லட்ச ரூபாய் வரது பிடிக்கல. எதுக்கும் பொறாம பிடிச்சிருங்க. என்னடி லூசு மாதிரி உடனே கிடக்குற? ஒன்னும் உடல வரையிடு. என்னமோ 1 லட்சம் 2 லட்சம் சொன்ன மாதிரி இருந்தது. என்ன கதைன்னு தெரியலையே. சரி என்ன மசாலா அதெல்லாம் எடுத்து வைக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சது இருக்குது. அப்புறம் சிக்கன் 65 வந்து தயிர் வேணும். தயிர் கொஞ்சம் இருக்குது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். எனக்கா உங்க வீட்டுல விருந்து சாப்பாடா வந்துட்டீங்களா அடியம்மா? இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க? நாங்க எங்க போனோம்? நீங்க தான் பிஸியா இருக்கிறீங்க. உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னாலே ஒரே சிரிப்பு சத்தம் தான். ஒரே கூத்தம் கும்மாளமா தான் இருக்குது. விருந்தாளிங்க வந்தனே இருக்காங்க போல இருக்குது. தீபாவளியில இருந்து எங்க வீட்டுக்கு யார் விருந்தாளி வந்தாங்க? இன்னைக்கு தான் நாத்தனார் வந்திருக்கா. ஏன் உங்க அண்ணன் பையனா வரல? ஆமா வந்தாங்க. நீ வந்திருக்கலாம். ஆனா நாங்க மறக்க மாட்டோம். நாங்க திருவிழா வந்து பாத்துக்கோங்க. யார் வீட்டுக்கு யாராவது போறாங்க, யாராவது வீட்டுக்கு என்ன வரிசை எடுத்துன்னு போறாங்க எல்லாத்தையும் பார்த்து தான் உட்காந்துக்கிறோமே. இது ஒரு வேலையை வச்சு சுத்தி நிக்கீங்களா? ஆமா எங்களுக்கு வேற என்ன வேலை இருக்குதா? சரி உன் நாத்தனார் வந்திருக்கு. என்ன விருந்து சாப்பாடு நிக்க? நான் இன்னும் சமைக்க ஆரம்பிக்கல. உருண்டை குழம்பு வைக்கலான்னு இருக்கிறேன். என்னது உருண்டை குழம்பா? தள்ளு ஏமா தப்பிச்சு. என்ன எதுக்கு என்ன தள்ளி விட்டுன்னு ஓடி வந்திருக்க? ஐயோ என் மாமியார்கள் வந்து வஞ்சரம் மீன் குழம்பும் வாழை மீன் வறுவல் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன்டியம்மா தாயே. ஏண்டி என்னடி ஆச்சு? போய் பார்த்தா தானே தெரியுது. பாவக்காய் குழம்பா பாவக்காய் வறுவலும் செஞ்சு வச்சுக்குது. கடவுளே பாவக்காய் குழம்பு பாவக்காய் வறுவலா? அது எப்படி சாப்பிட்ட? இருமா நான் எங்க சாப்பிட்டேன்? அதான் தலை தெறிக்க ஓடி வந்து தெரியல உனக்கு. இந்த கிழவி என்னை வந்து வஞ்சிர மீன் குழம்பு வாழை மீன் வறுவலும் சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு போயிருக்குது. நானும் அதை நம்பி துணியெல்லாம் துவச்சி காய வச்சு மடிச்சு எடுத்துன்னு வீட்டுக்கு போனேன். இந்த பாவக்காய் குழம்பு பாவக்காய் வறுவலும் வச்சு உட்காந்துக்குது. ஏமா தாயா நீ ஏத்து நீ எனக்கு ஒன்றும் வேணாம் சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடி வந்தேன் பாரு. பாவக்காய் உடம்புக்கு நல்லதுடியா? இது ஒரு லூசு. பாவக்காய்லாம் எவனால தின்ன முடியுமா? வாயில வச்சு அந்த கசக்குது. தள்ளு உட்கார போறேன். ஏமா நான் ஓடி வந்த ஓட்டம் இருக்குது. எப்போ வேற எங்கன்னா போய் கலந்துங்க வச்சு ஓட்ட பந்தயத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் தான் வாங்கியிருப்பேன். ஏமா நீங்க வேடிக்கை பார்த்துருக்கீங்களா? குடிக்க எதுனா கொடுக்க கூடாதா? இருடி எத்தனை வானே கொஞ்சம் தண்ணி எத்தனை வா. குடிக்க ஏதாவது கேட்டா தண்ணி மட்டும் தான் குடிப்பீங்களா? ஒரு ஹார்லிக்ஸ், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், ஒரு சர்பத்து. எது ஹார்லிக்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் சர்பத்தா? அதெல்லாம் இங்க எங்க இருக்குது? பச்சை தண்ணி தான் குடம் ஃபுல்லா வச்சிருக்கீங்க. அதான் வரவங்களுக்கு முன்னு தருவீங்களா? ஏண்டி அதான் இருக்குது வீட்ல. அதையாவது கொடுங்க. ஏக்கா நீ எப்பவே ஜூஸ் டப்பா வாங்கி வச்சிருப்பேன். நானே சர்பத்து போறதுல நீ அதெல்லாம் காலி பண்ணிட்டீங்களா? ஆமா நீ பசங்க லீவ்ல இருந்ததுல மொத்தத்தையும் காலி பண்ணிடுங்க. காலியே போச்சு. மார்க்கெட்டுக்கு போகும்போது வாங்கி வைக்கணும். இங்க வாங்கணும் பார்த்தா வேலை அதிகமா சொல்றாங்க. மார்க்கெட்ல போய் வாங்கினா ஒரு 50 ரூபா கம்மியா சொல்லுவாங்க. ஏக்கா உங்க நாத்தனார் நீங்க கண்ணிலே காட்ட மாட்டீங்க. இந்த குழந்தைக்கு இப்பதான் பால் கொடுத்தா தூங்க வச்சிருக்கா. குழந்தைய தூங்கட்டா. என்ன உன் நாத்தனார் வந்து இங்கே செட்டில் ஆகிற மாதிரி வந்திருக்குதா இல்லை போயிடுமா? ஏண்டி வாயில வசம் வச்சு தேக்க அதே நீங்க செட்டில் ஆக போகுது. அவங்க வீட்டுக்கு போத போது சும்மா வந்துருக்கு பார்த்துட்டு போலாம். சொல்லிட்டு தீபாவளி பழக்கம் என்ன கொடுக்கல. போன வருஷம் நம்ம எல்லாரும் போய் கொடுத்துட்டு வந்தோம். இந்த வருஷம் தீபாவளி கொடுக்கவே இல்லை. அதான் சண்டை போட்டுக்கு வந்துருக்கா. ஓஹோ சண்டை போட்டுக்கு வந்ததான் சாவகாசமா படுத்து தூங்கினுக்கா? குழந்தைக்கு பால் கொடுத்துருந்தா அப்படியே தூங்கிட்டா. ஆமா போன வருஷம் நம்ம தூக்கு சட்டி எடுத்துன்னு போனாலும் அவங்க வீட்டுக்கு பலகாரம் பாப்பா இதுக்குள்ள 1 வருஷம் ஆகிட்டு இருக்குது. ஆனா நம்ம பலகாரம் கொடுக்க போகும்போது நம்மளுக்கு பிரியாணி விருந்துலாம் வச்சாங்க பாரு. செம்மையா இருந்தது. அந்த மாதிரி பிரியாணி நான் இது வரைக்கும் என்ன சாப்பிடலக்கா. மட்டன் பிரியாணி அவ்வளவு சூப்பர் பிரியாணி. ஆமா பணக்கார பெரிய ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி எடுத்து வந்து போட்டாங்க. அதான் சூப்பரா இருந்தது. ஆமா சிக்கன் பிரியாணி சூப்பரா இருந்தது. சிக்கன் 65 எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆமா நமக்கு தான் சாப்பிடுறதுக்கு வயிறு பத்ததுக்கு நம்ம வேற பாஸ்தா கட்டி வந்து 2 நாள் வச்சு சுட வச்சு சாப்பிட்டேன். பரவாயில்லையே மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்கடியா? விருந்து அந்த மாதிரி விருந்து இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிடலையே. எப்படி மறக்க முடியும்? வந்தவொடனே உங்களை எல்லாரும் கேட்டா வருவாங்கன்னு சொன்னேன். கரெக்டா வந்துட்டீங்க. ஆமா நீ என்ன அப்படியே ஃபோன் பண்ணி கூப்பிட்டல. என் நாத்தனார் வந்திருக்கா உங்களை பார்க்கணும்னு சொன்னா வான்னு சொல்லிட்டு நாங்களே தானே வந்தா. நீங்க தான் வந்தீங்க. எங்க கண்ணில் படாம அனுப்பிச்சு விடலாம் பார்த்துருப்பேன். சரி அப்படிலாம் இல்ல. ஏமா குடிக்க தண்ணி கேட்டேன். குடிப்பியா கொடுக்க மாட்டியா? தொண்டை இஸ்துக்கு போகுது எனக்கு. இருடி ஏண்டியா ஒரு தண்ணி முடிஞ்சு வரதுக்கு இவ்வளவு நேரம் உனக்கு வானியா? ஏமா கத்திக்கிட்டே இருக்கீங்க? எங்கன்னா படிக்கிறதுக்கு விடுறீங்களா? குடிக்க கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு போய் படியண்டியா? இன்னொருத்தி அக்கான ஒருத்தி இருக்கிறா. அவளை கூப்பிட்டு எந்த வேலையும் வாங்கிடாதீங்க. படிக்கிற என்னையே டிஸ்டர்ப் பண்ணிடுங்க. அப்புறம் மார்க் எடுக்கலாம் மட்டும் மார்க் எடுக்கலாம் திட்டுங்க.
பொடி பொடி தண்ணி மட்டும் தந்து கொடுத்துட்டு போய் படிடி. இன்னொரு வாட்டி என்ன கூப்பிட்டு பாருங்க, ஏதாவது வேலை வச்சு பாருங்க, படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணி பாருங்க, கோவமா வந்துடும் எனக்கு. சரி சரி போ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அத்தாடி என்ன கோவம் வருது? எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கா, அதை கூப்பிட்ட சொல்லிட்டு கோவப்படுறேன். ஏக்கா நானே போய் முன்னே குடிச்சிருப்பேன்ல, ஏன் இந்த மாதிரி பண்ற? நீ படிக்கிற குழந்தை கெடுக்கிறா. நீயே ரொம்ப வேகமா ஓடி வந்திருக்கிற, உன்னை போய் நான் எப்படி தண்ணி மட்டும் குடிக்க சொல்ல முடியும்? அதை கேட்டவன குடுக்குன்னு ஓடி போய் முன்னு வந்துட்டுல. சரி நாத்தனார் வந்திருக்குது, என்ன விருந்து சாப்பாடு நிக்க? அதான் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? சொன்னாதானே தெரியும். ராதியா வந்து நாத்தனாருக்கு வந்து விருந்து வைக்க சொல்லியிருக்கா. பார்ப்பா கஞ்ச பிசாரி விருந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்குதா? ஆமா, முதல்ல என்னால நம்ப முடியல, வேணா சொன்னாலும் கேட்கல. விட்டாப்படியே நான் தான் விருந்து வைப்ப சொல்லிட்டு சிக்கன் வாங்கி வச்சுக்கலாம். சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் 65 செய்யப்படலாம். சிக்கன் பிரியாணி சிக்கன் 65 எல்லாம் ஓகே தான். ஆனால் அது செய்ய போது சொல்கிற பத்தியா, அதுதான் பயமாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமா, அதை செஞ்சிருந்தா மனசு தின்ன முடியுமா? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைக்கு? அதான் சொன்னேன், பருப்பு ஊற வச்சு உண்டை குழம்பு செஞ்சிடண்டி, அப்புறம் சுட்டு வச்சிடறேன் அப்படின்னு சொன்னேன். வேணா விருந்து வச்சு அவனை சொல்லிட்டு சிக்கன் வாங்கி வச்சிருக்கா. சரி விடு, அது உன் நாத்தனாருக்கு விருந்து வைக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. நம்ம போய் அங்கே போய் சாப்பிட்டு வந்தோம்ல, ஒரு சாய் போச்சு. சரி நம்மளே பொதுவாக விருந்து வச்சு தான் ஆகணும். என்ன பண்ணுறேன்னா கறி ரத்தி வேணாந்து நீயே கொஞ்சம் பிரியாணி செஞ்சு கொடுத்துரு. அவளும் அதான் சொல்லிட்டு போயிருக்கா, கறியில எடுத்துன்னு வேற செஞ்சு கொடுன்னு. நல்ல ஒரு முடிவு எடுத்துருக்கு. அப்பா இப்பதான் போனா உயே திரும்பி வந்திருக்கு எனக்கு. இப்போ இன்னைக்கு ஒரு புடி. ஆமா இன்னைக்கு ஒரு புடி தான். புதினா ஒருத்தர் உரிங்க, ஒருத்தர் வெங்காயம் தக்காளி கட் பண்ணுங்க, ஒருத்தர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அடைக்க தேவை, ஒருத்தர் சிக்கன் கழுவி கொடுங்க, ஒருத்தர் அடுப்பு தேவைங்க. அப்படி டக்கு ஒரு 1/2 மணி நேரத்தை சமையல் முடிச்சிடலாம். அச்சோ வெங்காயமா? வெங்காயம் உரிச்சா கண்ணேரியுமே தின்னும் போது மட்டும் நல்லா இருக்குதா? நான் கூட தனியாக எங்கடா எல்லா வேலை செய்யுதுன்னு பார்த்தேன். வந்துட்டீங்க, தானே வந்து மாட்டிருக்கீங்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்கலாமோ? ஆமா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தோம்னா கரெக்டாக விருந்தில் சாப்பாடு கை வச்சிருக்கலாம். முன்னாடி வந்து தப்பு ஆகிப்போச்சு, மாட்டிக்கணும் இப்போ நம்ம நல்லா. ஏம்மா பாவக்காய் குழம்பு பாவக்காய் பொரியல் வந்து நான் இன்னைக்கு தப்பிச்சேன். கடவுளுக்கு கொடான கோடி நன்றிகள் அப்பா, கொடான கோடி நன்றிகள். ஏக்கா அடுப்பு பற்ற வச்சியா? என்ன முதல்ல வெங்காய தக்காளி எடுத்து வந்து போடுறீ, வெங்காய தக்காளி அத்தாதானே அடுப்பு பற்ற வைக்க முடியும்? ஐயோ வீட்டில் என்ன இருந்தால் கொஞ்சம் அனுப்பிச்சு விடு. எங்க இருந்து அது பேசுது? அவங்க வீட்டில் இருந்தா கத்தின்னு இருக்கா. பக்கத்து வீட்டில் வச்சிங்கன்னா சீன் போடுறீங்களா 2 பேரா? சரி நீ கொஞ்சம் சீக்கிரம் வா, நான் வந்துட்டேன். கொஞ்சம் குடிக்க காஃபி மட்டும் போட்டு வைக்க. காப்பியா? பால் இல்லையே? ஐயோ பால் இல்லையா? இரு வீட்டில் இருந்து எடுத்துன்னு வரேன். அதையா சிலிண்டர் இல்லாமல் போனால் பெரிய தொல்லையா இருக்குமா? என்னாச்சு? அவங்க வீட்டில் சிலிண்டர் காலி. ஐயோ எங்கள் மாமியார் கூட சிலிண்டர் புக் பண்ண சொல்லிச்சு. பண்ண வேணாம். ஆமாம், சிலிண்டர் இருந்தால் தான் பாவக்காய் குழம்பு வைக்கிறேன், பாவக்காய் பொரியல் வைக்கிறேன்னு உசுறு எடுக்கும். சிலிண்டர் இருந்தால் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியாவது சாப்பிடலாம். ஒரு நல்ல சாப்பாடு ஒரு வாரம் கழிச்சு புக் பண்ணிக்கலாம். சிலிண்டர் காலியாகட்டும். இந்த மழை காலத்தில் சிலிண்டர் புக் பண்ணி வாங்கி வைங்கிறியா? மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா அப்போ சிலிண்டர்லாம் வராது, லேட் ஆகும் புக் பண்ண அப்புறம் வரதுக்கு. கொஞ்சம் சிலிண்டர் இருக்கும் போதே புக் பண்ணுங்க. வேணாம், என் மாமியார் வந்து பாவக்காய் செஞ்சே கொள்ளுது. நான் ஹோட்டல் வாங்கி சாப்பிட போகிறேன் ஒரு வாரத்துக்கு. சிலிண்டர் இல்லாமல் போச்சுன்னா தான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ண விடும். இல்லைன்னு வச்சுக்க வீட்டில் ஏதாவது ஆக்கி போட்டு உசுறு எடுக்கும். உங்களுக்கு வீட்டில் சமைச்சு போடுற காலம் அந்த கொழுப்பு அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும். அதுவும் சரிதான்.